பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, அழுது கொண்டு இருக்கிறாயோ? ஆமென். இப்படியே என் வாழ்க்கை போயிடுன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நகைப்பின் நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுவார். அண்ணால பாருங்க, அண்ணால் அழுதாள், புலம்பினாள், துக்கித்தாள். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய துக்கம் மாறலையா? அவ அழுதுகிட்டே இருந்தாளா? கர்த்தர் மாற்றினார். அவளை நகைப்புக்குள்ளாய் கொண்டு சென்றார். உன்னையே கர்த்தர் நகைப்புக்குள்ளாய் கொண்டு செல்லக்கூடாது. ஆமென். நீ அழுதுகிட்டே இருக்க மாட்டீங்கம்மா. உங்க கணவரை குறிச்சு அழறீங்க, பிள்ளையை குறிச்சு அழறீங்க, குடும்பத்தை குறிச்சு அழறீங்க. கர்த்தர் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தன் அறுத்த அரியைகளை எரித்துக் கொண்டு அவன் கம்பீரத்தோட திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நீ அழுதுகிட்டே இருக்க மாட்டீங்க. ஆமே. இந்த 2025 கர்த்தர் உங்களை சமாதானத்துக்குள்ளாய் கொண்டு செல்லுவார். ஆமே. உங்களை சந்தோஷத்துக்குள்ளாய் கொண்டு செல்லுவார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமே.